தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு கத்திரிக்காய் போட்டு வணக்கிருக்குது. மசாலா அரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு வணக்கிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொதிச்சுட்ருக்குது. இந்த பக்கம் குக்கரில் வேக வச்சுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்டைப்பயிறு வேக வச்சு இறக்கி வச்சுருக்கு. ரெடி பண்ணி வச்ச மசாலாவை எடுத்து நம்ம குக்கர்லேயே தட்டைப்பயிறு வேக வச்சதுலேயே கொட்டியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மசாலா போடணும். போடும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன போடணுன்ட்டு. குழம்பு கொதிக்குது, கத்திரிக்காய் வேகுது, குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சம், கொத்தமல்லி தூள் கொஞ்சம், அப்புறம் வெறும் மிளகாத்தூள் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு குழம்பு நல்லா கொதிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. போட்டு விட்டுக்கலாம். குழம்பு பாருங்கள், தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது, டான்ஸ் ப்ராக்டிஸு, அதனால் பாப்பாவுக்கு லஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ் தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு நம்ம வீட்டில். சாப்பாடு லஞ்ச் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பாக்ஸுக்கு ரைஸ் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் ரைஸ் தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு ஸ்நாக்ஸுக்கு மிச்சருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் லஞ்சு. பாப்பா சாப்பிட்டுட்ருக்கு. பாப்பா ரெடி ஆகிட்டு டான்ஸ் கிளாஸ் கிளம்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.